சொல்றாங்க, நல்ல பெண்களுக்கு அவங்களுடைய கணவர் தானே உயிர் போல. அதனால என்னுடைய கணவனுடைய உயிர் போயிட்டு இருக்கு. அவரை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் பதியை எங்களுக்கு திரும்பி தாருங்கள் அப்படின்னு இந்த நாகக்கன்னிகைகள் கேக்குறாங்க. விதேஹிதே கிங்கரினாம் கிங்கரினாம் அனுஷ்டேயம் தவாக்ஞயா யஸ்ரத்தயானுதிஷ்டன் வை முச்சதே சர்வதோ பயாத். நாங்க தங்கள் ஏவலுக்கு அடிபணிபவர்கள். தேவரீர் தான் எங்களுக்கு சுவாமி, நாங்க தேவரீரோட அடிமைகள். நீங்க என்னன்னு சொல்லுங்கோ, அப்படி செய்யறதுக்கு ஏவல், நீங்க ஏவல் புரிந்தால் நாங்க பணி செய்யக்கூடிய அடிமைகள், தங்கள் அடியவர்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டளையிடுங்கள். நாங்க என்ன பண்ணணும்னு தேவரீர் ஆர்டர் போடுங்க, கட்டளையிடுங்க. தங்கள் கட்டளையை சேவையை முழுமனதோடு செய்பவன் எந்த துன்பத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. அப்படி நீங்க உங்களுடைய கட்டளையை முழு மனசோட ஏற்று செய்யக்கூடியவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. அவனுக்கு துன்பமே எந்நாளும் வராது, அவனுக்கு எப்போதும் இன்பமே கிடைக்கும் அப்படின்னு இப்படி இந்த பொண்ணுங்கள்லாம் நாகக்கணிகை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இத சுகபிரம்மம் கேட்டுட்டு பரீட்சித்துக்கு சொல்றார், இத்தம் சநாக பத்னிபிஹி பகவான் சமபிஷ்டுதா மூர்ச்சிதம் பக்ன சிரசம் விசசர்ஜாங்கிரி குட்டணைஹி. சுகர் சொல்ற பரீட்சித்துட்ட, இப்படி நாகபத்தினிகளால் துதிக்க பெற்ற பகவான் தன் திருவடிகளில் மிதித்ததால் தலையொடிந்து மயங்கி நிற்கும் காளியனை விடுவித்தார். இப்படி அந்த நாகக்கன்னிகைகள் ஸ்தோத்திரம் பண்ணாங்களா, பகவான் அவங்க ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க இப்படி எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால தன்னுடைய திருவடிகளால மிதிப்பட்டு தலையெல்லாம் உடைஞ்சி மடைஞ்சி போய் இருக்கிற அந்த காளியனை விடுவிச்சார் அப்படின்னு சொல்றார். பிரதிலப்தேந்திரிய பிராணஹ காளிய சனகைர் ஹரீம் கிருச்சரா சமுச்வசந்தீனஹ கிருஷ்ணம் பிராக கிருதாஞ்சலிஹி. மெல்ல தன் உயிரையும் உணர்வையும் திரும்ப பெற்ற காளியன் இப்பதான் காளியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருது. கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி நினைவு வந்த உடனே மிகவும் கஷ்டப்பட்டு பெரும் மூச்சறிந்து மனம் நொந்து கை கூப்பி ஸ்ரீகிருஷ்ணனிடம் கூறலானான். இப்ப காளிங்கன் சொல்றான், கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இப்பதான் நினைவு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய மூச்சு அப்படியே எடுத்து விட்டுட்டு மனசு நொந்து போய் ரெண்டு கையும் கூப்பி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து காளியன் சொல்றான். என்ன மாதிரி சொல்றான், வயம் கலா சகோத்பத்யா தாமசா தீர்க்க மன்யவஹ ஸ்வபாவோ துஸ்த்யஜோ நாத லோகானாம் யத சத்கிரஹ. காளியன் சொல்ற, நாங்கள் பிறவியிலேயே தமோ குணம் மிக்கவர்கள். நாங்க இயல்புலயே பாம்பு இல்ல, அவங்கள தீய அவங்களுக்கு என்ன விஷத்தன்மை எல்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு பிறவியிலே நாங்க தமோ குணம் உடையவர்கள். அதனால் கோபவெறி கொண்டவர்கள். தமோ குணம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு கோபமும் ஜாஸ்தியா கோபவெறியும் ஜாஸ்தியா இருக்கும். ஆகவே பிறருக்கு தீங்கிழைப்பவர்கள். அதனாலதான் நாங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறோம். அப்படித்தானே ராட்சசர்கள் அரக்கர்களுக்கெல்லாம் தமோ குணம் அதெல்லாம் ரஜோ குணம் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால மக்களை கஷ்டப்படுத்துறாங்கல்ல. இன்னைக்கும் நம்ம நினைச்சுக்கலாம், இன்னைக்கும் அரக்கர்கள் ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு நல்ல கோரப்பல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ட்டுலாம் இல்ல. யாரெல்லாம் மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவங்களெல்லாம் தமோகுணம் நிறைந்த அரக்கர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லல, வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த கலிகாலத்துல யாரெல்லாம் இப்படி மக்களை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களும் அரக்க சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி இயற்கையிலே எங்களுக்கு தமோ குணம் இருக்கிறதுனால கோப வெறியும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அடுத்தவங்களுக்கு தீங்கு பண்றோம். உலகத்தாரால் இயல்பை எளிதில் விட முடியாதல்லவா. இந்த லௌகீகத்துல பிறந்ததுனால இந்த உலக விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறதுனால இந்த சுபாவத்தை சீக்கிரம் அப்படி விட்டுற முடியாது இல்லையா. அதனால்தானே நான் எனது என்ற கெட்ட அபிமானமும் தவறான செயலும் நேருகிறது. அதனாலதானே நான் முதல்ல அபிமானம் வருது, அபிப்பிராயம் வருது. அதனால என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல எனக்கு அபிமானம் வருது அப்படின்னு சொல்றார். त्वया सृष्टमिदं विश्वं ताधर गुण विसर्जनम नाना स्वभाव वीर्यौजो योनि बीजाशयाकृति. உன்னாலதானே படைக்கப்பட்டுச்சு இந்த உலகம் எல்லாம். உலகை படைத்தவரே, முக்குணங்களுக்கும் ஆட்பட்டதாக உம்மால் இந்த உலகம் படைக்கப்பெற்றுள்ளது. உலகத்தை எல்லாம் படைத்த பரபிரம்மே முக்குணங்களுக்கு ஆட்படாத உன்னால் எல்லா உலகத்துல இருக்க அத்தனை விஷயமும் முக்குணங்களுக்கு ஆட்பட்டதுதான்.
ஆனால் பரபிரம்மம் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பிரகிருதி சம்பந்தமே இல்லாதவர். அதனால அவரு அப்ராகிருத்தன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. முக்குணங்களுக்கு ஆட்படாத உம்மாலதான் இந்த உலகம் படைக்க பெற்றது. ஆகவே இது பல்வேறு இயல்புகளும் ஆற்றலும் வலிவும் கொண்டு பல்வேறு இனங்களில் தோன்றி அவற்றுக்கேற்ப உடலும் உள்ளமும் கொண்டதாக உள்ளது. பகவான் தேவரீருக்கு கிடையாது இந்த முக்குணம் எல்லாம். ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இந்த 3 குணங்களுக்கும் ஆட்பட்டுத்தானே ஆக வேண்டும். அதற்கேத்த அது வேற 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 விதவிதமான பிறவிகள், விதவிதமான குணங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றலும், அதுக்கு தகுந்த மாதிரி இயல்பு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல், அதுக்கு தகுந்த வலிமை, அப்படி பல்வேறு இனங்கள்ல தோன்றி பாம்பா, நாயா, கரடியா, என்னென்னமோ வஸ்துவா, ஜீவனா, ஜந்துவா பிறக்கிறோம் இல்லையா. அதற்கேற்ப தோன்றி அந்தந்த ஸ்வபாவம், அந்தந்த சரீரம் எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு உண்டான ஸ்வபாவம், இப்படி அதனுடைய உடல் உள்ளம் கொண்டதாக உள்ளது அப்படின்னு காளியன் சொல்றார். வயம் ச தத்ர பகவன் சர்பா ஜாத்யுரு மன்யவஹ கதம் தியஜாமஸ்த்வன்மாயாம் துஸ்த்யஜாம் மோகிதா ஸ்வயம். பகவானே, அதிலும் சர்ப்பங்களாகிய நாங்கள் இத்தனை கோடி வஸ்துக்கள் உலகத்துல ஜந்துக்கள் இருந்தாலும் அதிலும் பாம்புகளாகிய நாங்கள் பிறவிலே பெரும் கோபம் கொண்டவர்கள். இயற்கையிலே எங்களோட சுவாவம் என்னது? பெரும் கோபம் தான் எங்களுடைய சுவாவமே. உமது மாயையால் உண்மை உணராத நாங்கள் அகற்ற முடியாத அந்த மாயை எவ்வாறு நீக்குவோம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் யாரால வந்துச்சு? உன்னுடைய பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருத்தியால இந்த 3 குணங்கள், பிரகிருதி மொத்தமே இந்த 3 குணங்களால ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பிரகிருதிங்கிறது தான் மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாயையினால உண்மை உணராத நாங்க என்ன, எது உண்மை எது பொய்ன்னு உணர்ந்துக்கல, இல்ல உண்மையும் உணர்ந்துக்கல. அப்பேற்பட்ட நாங்கள் அகற்ற முடியாத இந்த மாயை எப்படி நீக்குவோம்? போகவே முடியாதே. பிரகிருதிக்குள்ள ஒரு வஸ்து இருக்குதுன்னா அந்த பிரகிருத்தியே இந்த 3 குணங்களால ஆயிருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற வஸ்துக்கும் அந்த 3 குணங்கள் இருக்கத்தானே செய்யும். அதுல இருந்து நாங்க எப்படி தப்பிப்போம் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது மண்ணால பண்ணப்பட்ட குடத்துக்கு மண் சுபாவம், மண் தானே மூலம், அது இருந்துதானே ஆகும். மண்ணை எப்படி தூக்கி போட முடியும்? தங்கத்தால ஒரு சங்கிலி பண்ணப்பட்டிருக்குன்னா தங்கம் தானே அதுல இருக்கக்கூடிய தங்க சங்கிலிக்கு தங்கம் இல்லாம எப்படி பண்ண முடியும்? அது போல பிரகிருதி எதனால செய்யப்பட்டது? சத்துவம் ரஜஸ் தமசால செய்யப்பட்டது. அப்ப அதுக்குள்ள இருக்க நம்ம அத்தனை பேரும், அத்தனை வஸ்துக்களும், மாடு, கோழி, குரங்கு, ஜங்கமம், எல்லா வஸ்துக்குள்ளயும் இந்த 3 விதமான குணங்கள் இருந்தேதானே தீரும். இது எப்படி நாங்க நீக்குவோம் அப்படின்னு காளிந்திரி கேக்குது. பவான் ஹி காரணம் தத்ர சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரஹ அனுகிரகம் நிகிரகம் வா மன்யசே தத்து விதேஹினஹ. காளிந்தி சொல்றது, எல்லாம் அறிந்த உலகின் ஈசனான தாங்களே இதற்கு காரணம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தேவரீர் தான் காரணம். ஆகவே அருள் புரிவதோ தண்டிப்பதோ எதை உச்சிதம் என கருதுகிறீரோ அதனை செய்யுங்கள் அப்படின்னு காளிந்திரி சொல்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்தந்த பாம்புக்கு விஷத்தன்மை வச்சது பாம்பாவா வச்சுக்கும்? இல்ல, அதனுடைய படைச்சவன் தான் வச்சிருக்கான். அப்படின்னா படைச்சவன் மேல தப்பு கிடையாது. இங்க திரும்பி சொல்றான் அந்த காளிந்திரிக்கு அப்படி சொல்றதே தவிர பகவான் படைச்சவன் மேல தப்பு இல்ல. அவன் பூர்வ ஜென்மத்துல அவன் பண்ணின பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து அவனுக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும். இன்னொரு சரீரமோ இல்ல இந்த பிறவிலேயே நான் நல்லா பக்தி பண்ணி முக்தி அடையறேன்னா அது எல்லாமே என் கையில தான் இருக்கு இல்லையா, வேற யாரு கையிலயும் இல்ல. ஆனா இந்த காளிந்திரி இப்படி சொல்றது, அது எல்லாம் உங்களாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இந்த உலகமே தங்கள் வசத்துலதான் இருக்கு. அதனால அனுகிரகம் பண்ணணுமா, எங்களை தண்டிக்கணுமா, நிகிரகம் பண்ணணுமா அப்படிங்கறது தேவரீர் உச்சிதம். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்யுங்க அப்படின்னு காளிந்திரி சொல்றது. சுகபிரம்மம் சொல்ற, இத்யா கண்யவச்சப்ராஹ பகவான் காரிய மானுஷா நாத்ரஸ்தேயம் त्वया सर्प समुद्रं याहि माचिरम् स्वज्ञात्यपत्यधाराढ्यो கோன்னிருபேர் பூஜ்யதாம் நதி. சுகபிரம்மம் சொல்ற பரீட்சித்த, ஏதோ காரிய நிமித்தமாக நல்லோர்களை காக்கவே மனிதனாக திருபவதாரம் செய்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் காளியன் கூறியதை கேட்டு பதில் கூறினான். பகவான் ஏதோ ஒரு காரியத்துக்காக, காரிய நிமித்தமா தானே பகவானுடைய ஒவ்வொரு செயலும், உலகத்திலேயே ஒரு விஷயம்
காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது பகவானுடைய இந்த திரு அவதாரம் காரணம் இல்லாமலா தோன்றியிருக்கும். அப்படி காரிய நிமித்தமாக தான் பகவான் வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்கார்? அப்படி என்ன காரியம் அப்படின்னா நல்லோர்களை காப்பதற்காக பகவானுடைய திரு அவதாரம் பண்ணினார். இன்னைக்கு மனிதனா வந்து கண்ணனா வந்து அவதாரம் பண்ணது எதற்காக? மனிதர்களை காக்க, நல்லோர்களை காக்க, சாதுக்களை ரட்சணம் பண்ண, அதுக்காக வந்திருக்கார். காளியன் சொல்றதை கேட்டுட்டு பகவான் சொல்றார், சர்ப்பமே இனி நீ இங்கு வசிக்க கூடாது. விரைவில் உன் இனத்தார் மற்றும் மனைவி மக்களுடன் கடலுக்கு போய் சேர். மடுக்களும் மாடுகளும் மனிதர்களும் இந்த ஆற்றின் நீரை பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்படின்னு பகவான் கட்டளையிடுகிறார். சொன்னிச்சு இல்லையா காளிந்தினி, இது எங்களோட சுபாவம், நாங்க என்ன பண்ணணும்னு தேவரை சொல்லுங்க, உங்களுக்கு எது உச்சித்தமோ செய்யுங்க, எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுமா நிகிரகம் பண்ணுமா தேவரையை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு காளியன் சொன்னிச்சு இல்லையா. அப்ப பகவான் இதை கேட்டுட்டு, பகவான் எதற்காக அவதாரம் பண்ணியிருக்கார்? சாதுக்களை ரட்சிப்பதற்காக தானே அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கப்ப யாருக்காவது கெடுதல் பண்ணுவாரா? உடனே பகவான் சொல்ற, நீ என்ன பண்ணும் தெரியுமா? ஏ சர்ப்பமே காளிந்தினி, நீ வந்து நீயும் உன்னோட மனைவி மக்கள் குழந்தைங்களோட உடனே நீ கடலுக்கு போயிடு. இந்த மடுவோட தண்ணீரை இங்க இருக்கக்கூடிய மாடு மனிதர்கள் எல்லாம் பயன்படுத்தணும். அதனால நீங்க வந்து கிளம்பிடு அப்படின்னு பகவான் சொல்றார். யதேதத் சம்ஸ்மரேன் மத்யஹ துப்யம் மதனுசாசனம் கீர்த்தயன் பயோ சந்தியோ ந யுஷ்மத் பயமாப்னுயாத். நீ எப்படி சொல்றியோ பகவானே, நீங்க தேவரி எப்படி சொல்றீங்களோ அப்படியே அப்படின்னு நான் உனக்கிட்ட கட்டளை காலையிலும் மாலையிலும் வாயார கூறி மனதால் நினைப்பவனுக்கு இனி பாம்புகளிடமிருந்து பயம் இருக்காதுன்னு சொல்றார். இப்படி பகவான் சொன்ன கட்டளையை ஏத்துக்கிட்டு காளிந்தினி போயிடுச்சு இல்லையா. இந்த விஷயங்களை எல்லாம் நான் உனக்கிட்ட கட்டளையை, இந்த ஸ்லோகம் இருக்குல்ல 60வது ஸ்லோகம், அந்த கட்டளைய காலையிலும் சாயங்காலமும் வாயால கூறி மனதால நினைப்பவனுக்கு, வெறுமன வாயால அப்படி சொல்றது மாத்திரம் இல்ல, மனசால இந்த சேஷ்டிதங்களை நினைச்சுக்கிட்டு காளிந்தினி வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணது. பகவான் அவர்கிட்ட என்ன சொன்னாருங்கிற இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ, வாயால பாடி மனசால அந்த சரித்திரத்தை நினைச்சா அவங்களுக்கு பாம்பு கிட்ட இருந்து பயம் இருக்காது அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். ஓகே, அடுத்து யோஸ்மின் ஸ்நாத்வா மதா கிரீடே தேவதா தேவாதீன்ஸ்தர்பை ஏ ஜலைஹி உபோஷ்ய மாம் ஸ்மரன்னச்சேத் சர்வ பாபை பிரமுச்சதே. நான் விளையாடிய இந்த மடுவில் என்னை நினைத்து நீராடி உபவாசம் இருந்து தேவர் ரிஷி பித்ருக்கள் முதலானோருக்கு நீரால் தர்ப்பணம் செய்பவர்கள் செய்த பாவம் அனைத்தும் நீங்க பெறுவர். பகவான் என்ன சொல்றார்? ஒண்ணு, இந்த முதல் ஸ்லோகத்தை இந்த மாதிரி நான் உனக்கிட்ட கட்டளையை யாரெல்லாம் நினைச்சு மனசாலி வாயாலி நினைக்கிறாங்களோ பாடி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உன்கிட்ட இந்த பாம்புகள் கிட்ட இருந்து பயம் இருக்காது. அதுக்கு மேல இந்த மடு, இந்த காளிந்தினி இருந்த மடுவுல பகவான் குதிச்சு இதெல்லாம் இந்த சேஷ்டிதங்கள்லாம் பண்ணார் இல்லையா, அந்த மடுவுல நான் நீராடி அந்த சேஷ்டத்தை நினைக்கிறவங்களுக்கு நான் விளையாடிய இந்த மடுவுல வந்து யாரெல்லாம் இதுல ஸ்நானம் பண்ணிக்கிட்டு விரதம் இருந்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் பண்றாங்களோ முதலானவர்களுக்கு நீரால், எதுனாலும் இல்ல, தண்ணீர் எடுத்து அர்க்கியம் சமர்ப்பிக்கிறது, நீரால் தர்ப்பணம் செய்பவர் செய்த பாவம் அனைத்தும் நீங்க பெறுவர். எதுவுமே தேவையில்லை. அந்த மடுவுல போய் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு தண்ணீர் எடுத்து அர்க்கியம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தீர்த்தம் அவங்களுக்கு கொடுத்தா யாருக்கு? தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு பித்ருக்களுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணினா அவங்க செஞ்ச அனைத்து பாவங்களும் நீங்க பெறுவர் அப்படின்னு பகவானே சொல்றார். த்வீபம் ரமணகம் ஹித்வா ஹ்ரதமேதம் உபாஸ்ரிதஹ யத் பயாத் சுபர்ணஸ்த்வாம் நாத்யான் மத்பாத லாஞ்சிதம். நீ கருடனை கண்டு பயந்ததுதானே ரமணகத் தீவை விட்டு இந்த மடுவை வந்து அடைந்தாய். இனி என் திருவடிகளின் சின்னம் பதிக்கப்பட்ட உன்னை கருடன் கொத்தி உண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். பகவான் தான் சொல்றார் இதெல்லாம். நீ கருடனை பார்த்து பயந்து போய்தானே இந்த மடுவுக்கு நீ வந்துட்ட. அதனால நீ கருடனை பார்த்து பயந்து ரமணக தீவுன்னு ஒரு தீவுல இருந்துச்சான் ஏற்கனவே இந்த காளிந்தினி, அதை விட்டுட்டு அங்க கருடனோட பயம் ஜாஸ்தி ஆனதுனால இந்த தீவுக்கு வந்துச்சு. ஆனா இப்ப சொல்றாரு பகவான், நீ இந்த தீவு அதனாலதானே வந்து அடைஞ்ச, என்னோட திருவடி உன்னுடைய தலையில பட்டு இருக்குது இல்லையா, என்னுடைய திருவடி உன் தலையில பதிக்கப்பட்டதுனால உன்னை இனிமே கருடன் ஒண்ணும் செய்ய மாட்டார், நீ கிளம்பு இங்க இருந்து அப்படின்னு பகவான் சொல்றார். இத சுகபிரம்மம் சொல்றார்.
ஏவமுக்தோ பகவதா கிருஷ்ணேனாத்புத கர்மணா தம் பூஜயாமாஸ முதா நாகபத்யஸ்ச சாதரம். சுகபிரமம் பரிஷத்துல சொல்றார், அற்புத செயல் புரியும் பகவான். மாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்றது இதுதான். அற்புத செயல்களை புரியக்கூடியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் பெற்று காளியனும் அவனது மனைவியரும் மிக்க மகிழ்ச்சியும் ஆதரவும் அன்பும் கொண்டு அவரை வழிபட்டனர். இப்படி பகவான் அவங்களை விடுதலை பண்ண உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அற்புத செயல் செய்யக்கூடியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இப்படி அருள் அவன் கேட்டது இல்ல, நீ அனுகிரகம் பண்ணுமா நிகிரகம் பண்ணுமா, உச்சித்தம் உனக்கு எது சரின்னு படுதோ செய்யுன்னு சொன்னிச்சு இல்லையா. பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால காளிந்தினி நாகமும் அதனுடைய மனைவிமார்களும் ரொம்ப ஆசையோ அன்போட ஆதரத்தோட பகவான சந்தோஷத்தோட வழிபட்டார்கள். அப்போ சொல்றாங்க, திவ்யாம்பரஸ்ரங் மணிபிஹி பராத்யைரபிபூஷணைः திவ்ய கந்தானுலேபைश्च மகத்யோத்பலமாலயா பூஜயித்வா ஜகன்னாதம் பிரசாத்ய கருடத்வஜம் தத பிரீத்தோப்யனுஜ்ஞாதः பரிக்ரம்யாபிவந்த்யதம் சகலத்ர சுஹ்ருத் புத்ரோ த்வீபமப்தே ஜகாமஹ ததைவ சாம்ருதஜ்ஜலா யமுனா நிர்விஷாபவத் அனுக்ரஹாத் பகவதः கிரீடாமானுஷரூபிணः. சொல்றாங்க, உயர்ந்த ஆடைகள், பூ மாலைகள், ரத்னங்கள், விலமதிக்க ஒண்ணாத ஆபரணங்கள், மனம் கமலும் சந்தன பூச்சிகள் மற்றும் பெரிய அள்ளி மாலை முதலியவற்றை காணிக்கையாக்கி கருட கொடியோனான ஜெகநாதனான ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபட்டு வலம் வந்து வணங்கி அவரை மகிழ்வித்தான். காளிந்திரி என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி பகவானுக்கு என்னென்ன பூஷணைகள் புரிய முடியுமோ, உயர்ந்த ஆடை ஆபரணம், மாலை, பூ மாலை, ரத்தன மாலை, விலமதிக்க முடியாத ஆபரணங்கள், மனம் கமழக்கூடிய சந்தன வஸ்துக்கள், சந்தன பூச்சிகள் மற்றும் பெரிய பெரிய அள்ளி மலர் பூக்கள் இதெல்லாம் பகவானுக்கு காணிக்கையாக்கிட்டு கருட கொடியோனான பகவான் ஜெகநாத் ஜெகத்துக்கெல்லாம் நாத்தன ஒரே சுவாமியான ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபட்டு வலம் வந்து நமஸ்கரிச்சு அவரை மகிழ்வித்தனர். அவரது அனுமதி பெற்று தன் மனைவி மக்கள் மற்றும் சுற்றம் சூழ காளியன் கடலையொற்றி ரமணகத்தீவிற்கே திரும்பி சென்றான். இப்படி இப்படி அவரை நமஸ்கரிச்சுட்டு நமஸ்கரிச்சுட்டு அனுமதியை வாங்கிக்கிட்டு மனைவி மக்கள் குழந்தைகளோட காளிந்தியன் ஏற்கனவே இந்த ரமணகத்தீவுக்கு கிளம்பி விட்டார். கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரமணகத்தீவுக்கு சென்று விட்டார். லீலைக்காக மருட வேடம் பூண்ட பகவானின் திருவருளா அந்த யமுனை நதியும் விஷம் நீங்கி அமுதமான நீர் கொண்டதாக ஆயிற்று. இப்படி பகவான் லீலை புரிந்தார் இல்லையா, மானுட வேடம் ஏற்று பகவான் பரபிரம்மே இப்படி திருவிளையாடல் பண்ணதுனால அந்த யமுனை நதியோட விஷத்தன்மை எல்லாம் போயிடுச்சாம். அதுக்குள்ள இறங்கி பகவான் இத்தனை லீலைகள் பண்ணியிருக்காருல்ல, பகவானோட திருவடி ஸ்பர்ஷம் பட்ட உடனே அந்த தீர்த்தம் எல்லாம் அதனுடைய விஷத்தன்மை நீங்கி அமுதத்துக்கு சமமான நீரா ஆயிற்று அப்படின்னு சொல்றதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे षोडशोऽध्यायः।